ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு, செகண்ட் பாட்டு ட்விஸ்ட்டு, மூணாவது பாட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஜெயிக்கணும்னா எந்த கமிட்மெண்ட்ஸ் உள்ளேயும் போகக்கூடாது, முதல் வார்த்தை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை ஸ்மைல் சேனல். லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 14ல் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கே தெரியும் கவினோட படம் தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ பிஎஸ்கேவோட படத்தை நான் பார்க்க வந்திருக்கேன். இந்த படத்தை ஏன் பார்க்க வந்திருக்கேன்னா உங்களுக்கு நான் ஒரு சொல்கிறேன், படம் முடிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்தை நான் ஏன் பார்க்க வந்திருக்கேன்ட்டு. ஸோ அது எந்த தேட்டரில் நான் பார்க்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி தாங்க. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ரோகிணி கட்டி அழிஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரோகிணி பிடிக்குங்க, அதனால் ரோகிணி தேட்டர் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வாட்டி சீட்டு வேறு லெவலில் போட்டிருக்கேன் நான். ஸோ வேறு லெவலில் வியூ இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் படத்தை பார்த்து வந்துட்டேன். ஸோ படம் பார்த்துட்டேங்க. முதல்ல 3 விஷயம். இந்த 3 விஷயத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு டாடா படம் ரொம்ப பிடிச்சிது. அது நான் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரெண்டாவது எந்த ரிவ்யூவுமே பார்க்கல. ஸோ எந்த ரிவ்யூவுமே பார்க்காம தான் நான் இந்த படத்தை போய் பார்க்கணும். டீசர் மட்டும் பார்த்தேன், டீசர் சூப்பராக இருந்துச்சுனால இந்த படத்தை நான் பார்த்தேன். அது ஒரு விஷயம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் என் லைஃப்பில் ஒரு கனெக்டான படம். ஓப்பனாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோஸை பார்ப்பீங்க. ஏன்னா இவனுங்களாடா இந்த லைஃப்பில் கனெக்ட் பண்ணோம்னா மீடியா. ஸோ அதனால் இந்த படத்தை போய் பார்க்கணும், என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் போயிருக்கேன். அதனால் நான் போய் பார்த்தேன். மூணாவது விஷயம், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க படம். எனக்கு ஓப்பன் டாக்காக நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கவின் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, படத்தோட கதையும் நல்லா இருந்துச்சு, லால் சலாம் நல்லா நடிச்சிருப்பார், கவின் நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி படத்தில் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு டப்புன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கதையில் இவ்வளோ சீக்கிரமாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டப்படுறத எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காட்ட முடியுன்றத ஒரு எக்ஸாம்பிளாக அந்த படம் காட்டுது. ஏன் இதை காட்டணும்னா டியூரேஷன் அதிகமாகவும் செகண்ட் பார்ட் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே என்னடான்ற மாதிரியா போயிடும். ஸோ அதனாலே இதை சீக்கிரமாக காட்டுறதுக்காகவே எல்லா சீனுமே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் 2 ட்விஸ்ட் இருக்குதுன்னு டேரக்டர் ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த 2 ட்விஸ்ட் என்னென்னா நானும் சொல்லலை. இந்த 2 ட்விஸ்ட்டு படம் பார்க்குறவங்களுக்கு நிஜமாகவே நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 ட்விஸ்ட்டுமே நம்ம லைஃப்பில் எப்போவுமே யூஸ் பண்ணுற கனெக்ட். ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது ஒரு ட்விஸ்ட்டு. இன்னொருத்தரை நம்ம ரசிச்சுட்டு ஃபீல் பண்ணியிருப்போம், அது ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இது எப்போவுமே இந்த 2 ட்விஸ்ட்டு படத்தில் இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா போய் தெரியும். இந்த 2 ட்விஸ்ட்டுக்கு கவின் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கவின் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஜெஸ்ஸியும் சரி, சூரரை போற்றும் சரி, இப்போ வந்திருக்க ஸ்டாரும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஜெயிக்க போகிறாங்க, அந்த ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க.
அதான் சொல்கிறேனே, ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முக்கியமாக எந்த கமிட்மெண்ட்ஸ் உள்ளேயும் போகக்கூடாது, யார் பேச்சும் கேட்கக்கூடாது. உனக்கு தோணுச்சா, உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கியா, நீ உன் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி வேறு எந்த மயிர் விஷயத்துக்கும் நம்ம போகக்கூடாது. ஏன்னா வந்துட்டு உன் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் ஃபஸ்ட்டு, உனக்கு இது மட்டும்தான், இதை நோக்கி தான் நீ போகணுன்றது, அதை நோக்கி மட்டும்தான் போகும். கல்யாணம், குட்டி, லவ், அது இதுன்னு போய் போனா உனக்கு கமிட்மெண்ட்ஸு நிறையா வந்துடும். உன்னால் உன் லைஃப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தான் இந்த 3 படமே சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இப்போ 3 படத்துலலாம் லைஃப்பில் கல்யாணம் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஒன்று கல்யாணம் ஜெஸ்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்காது, சில பல இதில் போயிடும். சூரரை போட்டுரும் அதே மாதிரி தான் ஜெயிப்பாங்க. சூரரை போட்டுரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டாடாலையும் இப்போ இது வந்து ஸ்டார்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போனால் உன் லைஃப்பில் நீ எங்கே யோசிக்கிறியோ அங்கே போய் சேர்ந்துருவேன். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்தில் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயமே. நல்லாவும் இருக்கும் படம் பார்க்கும்போது. நீ கமிட்மெண்ட்ஸ் உள்ள தயவு செஞ்சு போகாது. போனாலே உனக்கு தான் தலைவலி. உனக்கு ஆசைகள் வரும், இந்த ஆசையெல்லாம் தாண்டி நீ போயிட்டு வந்து ஜெயித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த ஆசையெல்லாம் தாண்டி நீ போனால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாட்டை பற்றி சொல்லணுன்னா, யுவன் வந்து எப்போவுமே வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ யுவன் வந்து எப்போவுமே அடிச்சு தாக்கியிருக்கா போல். பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு, செகண்ட் பாட்டு ட்விஸ்ட்டு, 3வது பாட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அவன் டேரக்டரை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. டேரக்டர் தான் படமே எடுத்தது, வேறு லெவலில் படம் எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து கவின் செலக்ட் பண்ணுறதுனால வந்துட்டு நல்லா இருக்குது, போய் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்டோரிஸ் வந்து லைஃப்பில் எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகினா மட்டும்தான் அந்த படத்தை போய் பார்க்க முடியும், இல்லை ஒரு ஃபுல் ட்ராமா காமெடியாக இருக்கணும். இது வந்து லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு இப்போ படம் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜெயிக்கணும்னா எந்த கமிட்மெண்ட்ஸ் உள்ளேயும் போகக்கூடாது, முதல் வார்த்தை. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.